சம்பளம்னு சொன்னாலே வெறி கொண்டு வேலை பார்ப்போம். இதுல போனஸ் வேற தரீங்க, விடுவோமா நாங்க? வணக்கம். இது போசன் வாழ்க்கையில 4-9 போட்ட ஆங்கர் செயின் மெயின்டெனன்ஸ் வீடியோக்கு கொடூரமான சப்போர்ட். சப்போர்ட்ட யூடியூப்லயும் தாங்க, லிங்க் பயோல இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்கு. சாதாரண ஸ்கூட்டர் இல்ல, பேர் தான் பேலட் ஜாக். அதாவது பேலட் மேல வச்ச கனமான பொருட்களை ஈஸியா தள்ளிட்டு போக யூஸ் ஆகுற ஒரு பொருள். தம்மா துண்டு வண்டியால 3 டன் வரைக்கும் கேரி பண்ண முடியுமா? வண்டி பார்க்க தான் பழசு, ஆனா செம்ம ஸ்மூத்தா இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, வண்டி எனக்கு செஞ்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கும் ட்ரைடாக்ல மட்டுமே பார்க்கக்கூடிய வேலை ஒண்ணுதான் தந்திருக்காங்க. என்ன வேலைனா, எங்க ஊர் பாசியில சொல்லணும்னா கொட்டாசி சுரண்டறது. இத பர்னகல்ஸ் சொல்றாங்க. வேற ஒண்ணு இல்ல, கப்பலுக்கு கீழே வளர்ற ஒரு வகையான சிற்பி தான் அது. இல்ல பூச்சி, அதை எம்பரோ துன்புறுத்துறீங்கன்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். நினைக்கிற மாதிரி தலைவர் சாதாரண ஆள் இல்ல. 10 நாட்டு போயிட்டு இருக்க ஒரு கப்பலை இவன் குடும்பத்து ஆளுகளும் சேர்ந்து 5 நாட்டு போக வச்சிருவாங்க. ஒரு நாட்டு ஈக்குவல் டு 1.852 கிலோமீட்டர். 5 நாட்டுனா எத்தனை கிலோமீட்டர் கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஆபரேஷனுக்கு தேவையான ஆயுதம் இதுதான். ஆயுதங்கள் அசம்பிளான நிலையில கொட்டாசி சுரண்டா ஆள் சேகரிச்சிட்டு இருக்காப்ல செகண்ட் ஆபீசர். போனஸ் தரேன்னு சொல்லியும் போறானான்னு பாருங்க. கல்லஞ்சக்காரன் வச்சா தைக்க தெரியாது, எங்க கூட்டு போயிருவாங்க 2 வச்சு தைக்கிற பாருங்க. எல்லாரும் பின் வாங்கினால செகண்ட் ஆபீசர் கூப்பிட்ட ஒரே பெயர் என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. போயிட்டு போறாங்க சின்ன பசங்க. செகண்ட் அவங்கள மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லன்னு உனக்கே தெரியும். உங்க வேலைன்னு மட்டும் சொல்லு. நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். கப்பலுக்கு கீழே போன அலௌட் இல்ல. இதான் கீழே போய் பண்ணோம். இப்ப நீங்க பாக்குற இவர்தான் கதாநாயகன். நம்ம பர்னகல். என்ன சைஸ் மலையை பெத்தெடுத்த மாதிரி இருக்கிற இது கையையும் வெறித்தனமா பெத்தெடுத்துருச்சு. பிரச்சனை இல்ல நண்பர்களே, காசு வந்தா காயெல்லாம் பறந்து போய். சரி நீங்க இந்த கப்பலுக்கு ஓனரா இருந்தா நான் பார்த்த இந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மனசாட்சி உள்ளவங்க ஃபாலோ பண்ணிருங்க.